தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இறை இரக்கத்தின் அவனால் ஜபம். இயேசுவே மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9, இறைவார்த்தைகள் 27 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின் தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களை கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இறை இரக்கத்தினுடைய பக்தர்களே, டிசம்பர் மாதத்துடைய இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே, டிசம்பர் 5ஆம் நாளாக இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்து இந்த இறை இறக்க இந்த ஜபத்திலே இன்றைக்கு பங்கெடுக்கிறோம். திருவருகை காலம் மீட்பின் காலம், திருவருகை காலம் அருளின் காலம், திருவருகை காலம் கடவுளோடு நாம் கொள்ளக்கூடிய ஒரு புதுப்பிக்கின்ற ஒரு அருமையான ஒரு புது வாழ்வுக்கான ஒரு காலம். ஆண்டவர் அருமையான இந்த திருவருகை காலத்திலே நம்ம ஒவ்வொருவருமே வாழ்க்கையும் புதுப்பிக்க அழைக்கின்றார். ஒவ்வொரு அருட்சாதனத்தால் நம்மை உறுதி பெற அழைக்கின்றார். இன்றைய நாளைய தாயான் திருவை புனித சபாஸ் என்ற புனித துறவியை நினைவு கூறுகின்றது. இவர் ஏறக்குறைய 439ஆம் ஆண்டு இவர் தன்னுடைய வாழ்நாளிலே இறை அருளை பெற்றவராக தன் வாழ்நாள் முழுமையாய் சிறு வயதிலிருந்தே 8 வயதிலேயே சந்நியாச மடத்துக்கு ஓடி சென்று விடுகின்றார். இருந்தாலும் இவருடைய பெற்றோர்கள் இவருடைய ஒரு 10 வயது 15 வயதிலே மடத்தில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே பெற்றோர் போய், மகனே நீ வீட்டுக்கு வா என்று கூப்பிடுகிறார்கள். இருந்தாலும் இந்த புனித சபாஸ் பெற்றோருக்கு இணங்கவில்லை. நான் துறவியாவேன், நான் சந்நியாசியாவேன் என்று சொல்லி அந்த மடத்திலேயே மிகுந்த ஆர்வத்தோடும் ஜப வாஞ்சையோடும் புனித சபாஸ் இறை அருளிலே அவர் வளர்கின்றார். நல்ல ஒரு குருவாக தன்னுடைய வாழ்நாளிலே அவர் நல்ல ஒரு பெரிய ஒரு படிப்பினையை பெறுகின்றார். அங்கே இருக்கின்ற பல்வேறு விதமான குளறுபடிகளை, சபையில் இருக்கின்ற பல்வேறு விதமான குளறுபடிகளை சரிப்படுத்துகிறார். அவரையே அந்த சபையில் என்ன செய்கிறார்கள், அவரை எருசலேம் நகரத்தில் இருக்கின்ற பிதா பெரிய பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவரை தலைமை பொறுப்பிலே இவரை வைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அப்போ வாழ்ந்த பேரரசன் அனஸ்தாஸ் மற்றும் பேரரசன் ஜஸ்டிஸ் இவரை பற்றி மிகவும் வியந்து தங்களுடைய புத்தகத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பேரரசர்கள். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்வு ஒளிரும் சுடராக இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. சபாசுடைய வாழ்வு அந்த அளவுக்கு கடவுளை நம்பியவனம் வாழ்ந்திருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் பொறுப்புணர்வோடும் பக்தி உணர்வோடும் இறை அருளோடும் நம்பிக்கையோடும் கிறிஸ்து மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதான் இன்றைய இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இறை இரக்கத்தின் ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அபிரகாம் நம்பிக்கை கொண்டார், தானியேல் நம்பிக்கையோடு இருந்தார், யாக்கோபை பார்க்கிறோம் அவர் நம்பிக்கையோடு இருந்தார், மோய்சரை பார்க்கிறோம் அவர் இறை நம்பிக்கையோடு பயணித்தார் தன் வாழ்நாளிலே. யோபுவை பார்க்கிறோம், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பாராக ஊழியத்தில் பல மாந்தர்களை பார்க்கிறோம். கடவுள் மீது நம்பிக்கை பற்றுறுதி அந்த திருவருகை காலத்திலே நாம் நம்பிக்கையோடு வாழ ஆண்டவரின் நற்செய்தியிலே பார்க்கிறோம். பார்வையற்ற இருவர் கத்துகிறார்கள், இயேசுவே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று. ஏன்னா பார்வையற்ற நிலை என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. மனித வாழ்விலே இருண்ட நிலை, மனிதனுடைய வாழ்க்கை, பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக, செவி இருந்தும் செவியற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு பார்வை இன்னைக்கு வேண்டும்? புறப்பார்வையா அகப்பார்வையா? அந்த இந்த நற்செய்தியில் வரக்கூடியவர்கள் புறப்பார்வையை கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு இந்த திருவருகை காலத்திலே புறப்பார்வை பெற்றிருக்கிற பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும்
இந்த அகப்பார்வையோடு வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு அழைக்கின்றார். புறப்பார்வை எது? வெளிப்புறம் சார்ந்தது. அகப்பார்வை நம்முடைய அகம் உள்புறம் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது. அந்த உள்ளத்திலே இன்றைக்கு எவ்வளோ கெட்ட எண்ணங்கள், உள்ளத்தில் எவ்வளோ ஒரு தீய மனப்பாங்கு, தீய சக்தியுடைய பிடியிலே இன்றைக்கி செய்யக்கூடிய அவ்வளோ நிலைகள் சமூகத்தில் நான் பார்க்கிறோம். இப்போ நான் இன்றைக்கு புறப்பார்வை பெற்றிருக்கிறேனா இல்லை வெறும் அகப்பார்வை மட்டும் பெற்றிருக்கிறேனா? ரெண்டுமே என்னுடைய வாழ்க்கையில தேவை என்பதை ஆண்டவர் இந்த திருவரை காலத்திலே என்னை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த பார்வையற்ற இருவர் ஒரு இயேசு மீது நான் இதை உங்களுக்கு சுகப்படுத்துவேன், குணப்படுத்துவேன் என்பதை நீங்கள் நம்புகிறேன் என்று கேட்கிறார். ஆமையா என்கிறார்கள். ஆக இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இறையிறக்க ஆண்டவர் நம்மையும் அவர் சுகப்படுத்த இருக்கிற அகப்பார்வையோடு வாழுங்கள் என்று நம்மை இன்றைக்கு அழைக்கின்றார். இன்றைக்கு எத்தனை பார்வை கொண்டவர்களாக இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்விலே, என்னுடைய ஆன்மீக வாழ்விலே எத்தனை ஒரு நம்பிக்கை உணர்வோடு இருக்கிறேன். இயேசுவே மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று தோசனம்மா அந்த இறையிறக்க ஜெபத்தில் சொன்னது போல, ஆண்டவரே இயேசுவே, இறையிறக்க ஆண்டவரே, உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் என்று இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த வீட்டில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் குடும்ப சமாதானத்திற்காக கட்டுகள் நீங்க, சாபங்கள் நீங்க, இன்னும் பல்வேறு விதமான குடும்ப தேவைகள், இந்த குடும்பத்தில் ஜெபிக்கக்கூடிய பல்வேறு விதமான காரியங்கள் ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். நாடுகளுக்கிடையே சண்டைகள், சண்டை சச்சரவுகள், இன்னும் இயற்கை பாதிப்புகள், புயல் பாதிப்புகள், இன்னும் மழை வெள்ளத்தினால் பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு தங்களுடைய வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, பொருட்களை இழந்து இன்றைக்கு நிற்கப்பட்ட நிலை, அந்த நிலை ஆண்டவர் கண்ணோக்கி அமைதியை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க, உடல் சுகத்தை கொடுக்க, பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நலம் பெற, சுகம் பெற ஆண்டவரிடத்தில் இந்த நாளை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இறையிறக்க ஆண்டவரே, இது புனித சபாஸ் எவ்வாறு இந்த இறை அழைத்தலில் அவர் நிலைத்திருந்தாரோ இந்த நாள் முழுமையாய் இது இந்த சமூகத்திலே எங்களுக்கு அந்த இறை அழைத்தலை பெற்றோர் உணரும்படியாக இந்த நாட்களிலே இதோ கடவுளுடைய இந்த பணிக்கு அருடைய மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொன்னது போல இந்த யூபிலி ஆண்டிலே பெற்றோர்களுக்கு தேவையான இறை ஞானத்தை நிறைவாய் கொடுக்கும்படி நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவிப்பதில்லை. நீங்கள் நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை இந்த ஒரு அருள் நிலைக்கு, இந்த இறை பணிக்கு என்று பிள்ளைகளை ஊக்குவிப்பதில்லை. சொல்லுவார்கள், அதோடு முடித்து விடுவார்கள். ஆனால் அப்படி அல்ல ஆண்டவரே. இந்த நாளை பெற்றோர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். புனித சபாஸ் எவ்வாறு பெற்றோர்களுக்கு தன்னுடைய இந்த துறவர வாழ்வை எவ்வாறு அவர் உணர்த்தினாரோ அதே போல அன்றாட வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நீரே ஒரு வழிகாட்டியாக, ஆயனாக, ஒளியாக இந்த திருவருகை காலத்தில், அதுவும் இந்த வருடத்தினுடைய இந்த இறுதி மாதத்திலே இன்றைக்கு ஜபிக்கிற ஒவ்வொரு இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே கண்ணீரோடு ஜபிக்கூடிய உள்ளங்கள், கவலைகளோடும், பாரங்களோடும், சுமைகளோடும், வேதனைகளோடும், துயரங்களோடும், பாடுகளோடும் ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களை உடைய இறை இறக்கத்திலே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி, இறை அழைத்தலை கொடுக்கும்படியாகும். இன்னும் புனித சவாசுடைய அந்த அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க தேவையான கிருபையும் ஆசீரும் பல தேவைகளோடு ஜெபிக்கிற உள்ளங்களிலே உடைய இறை இறக்க அன்பும் பரிவும் கருணையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.